அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம். ரொம்ப நாளாக இந்த நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடலை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அதை நான் எலாபரேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இதை தொடர்ந்து இப்போ என்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடிகிற ஒரு நிலமை இருக்குது. ஸோ அதனால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் ஸ்டார்டிங் வித் நம்ம வழக்கம் போல் நியூஸ் பேப்பரில் இருந்த நம்ம இதுக்கு முன்னாடி த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அதை வந்து டேக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம், டெய்லி அஃபேர்ஸ் கம்பெனியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். நாட் ஓன்லி ஃப்ரம் த ஹிந்து நியூஸ் பேப்பர், பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயன்படுற வகையில் இதை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டுருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப அவசியம். இதை பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வழக்கம் போல் எனக்கு ஆதரவும் கொடுங்க, ஃபீட்பேக்கும் கொடுங்க. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 1, 2026. இன்றைக்கி நம்ம டேக் அப்படின்னு ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், டெய்லி அஃபேர்ஸ் கம்பெனியன் அப்படின்னு. இதனுடைய முதல் வீடியோ இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ அஜெண்டா பாருங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து அமெண்ட்மெண்ட் பில் லோக்சபா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்லை, பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ப்ரோட்டோகால் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஓப்பன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பேசியிருக்கிறாங்க. அதுக்கு சில விஷயங்கள் வாதாடி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேச முடியும். ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி லெஸ் திங்ஸ் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை நம்ம பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப்பில் புதுசாக பதவி ஏற்றிருக்கிற ஆண்டி பிரஹாம், யூகேனுடைய புதுசாக பிரைம் மினிஸ்டர் ஆண்டி பிரஹாம் அவர்கள் வந்து இந்திய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் டெலஃபோனில் பேசியிருக்கிறாங்க. அண்ட் அது தொடர்பாக சில விஷயங்கள் வந்து நியூஸில் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். காசா பீஸ் ப்ரோட்டோக்கால், ட்ரம்ப் வந்து ஹமாஸையும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பீஸ் கிளாஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நியூஸில் பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஜாகிரஃபியில் பாருங்கள், ஐஎம்டி ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டி அப்படின்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய வானியல் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்தியாவில் இந்த வருஷத்துக்கான பருவமழை இப்போ தான் தொடங்க போகுது. ஜூலை டு செப்டம்பர் தான் பொதுவாக பருவமழை இருக்கும். இதுக்கிடையில் ஒரு மாதம் முடிஞ்சிருக்கும் போது வரக்கூடிய மாதங்களுடைய மழையுடைய அளவு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எல்னினோ பற்றியும் இந்தியன் ஓஷன் டைபோல் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இது வந்து பிளேசஸ் இன் நியூஸ். வெஸ்ட் ஏசியா டென்ஷன் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் அது பிளேசஸ் இன் நியூஸ் தான். அண்ட் இங்கே இந்தியா யூகே ரிலேஷன்ஸ்லேயும் பேசியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவு அமைச்சர் இருக்கார்ல, அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நபர்களை தொடர்பு கொண்டு இந்தியாவினுடைய வெசல்ஸுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ட் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு, அதனால் பிளேஸ் இன் நியூஸில் அதை பார்க்குறோம். அண்ட் எக்கனாமியில் பிஎம் கிசான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இதுக்கு முன்னாடி இருக்குது, அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 2030-31 வரை. அண்ட் நேஷ்னல் ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கீம், சமுத்திரமந்தன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அந்த ஸ்கீமை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் அடுத்து என்விரான்மெண்ட் எக்காலஜியில் பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் நியர் த போபால் கேஸ் ட்ராஜடி சைட். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டிருக்கோம். ஒரு வாட்டர் கண்டாமினேஷனை பற்றி சில விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அண்ட் இது போக பிளேசஸ் இன் நியூஸ் பாருங்கள், காசா ஸ்ட்ரிப், ஓம்காரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் அண்ட் கியோட்டாவில் வந்து ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷன் மூவ்மெண்ட் நடந்துச்சு இல்லையா, அதை வச்சு சில நியூஸஸ் இருந்துச்சு, இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். லோக்சபாவினுடைய மான்சூன் கூட்டத்தொடர் நடக்குது. மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் அல்லது மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மான்சூன் செஷனில் முக்கியமான சில பில்லை டேபிள் பண்ணுறாங்க. இதில் முதல் பில்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில். பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே இந்தியா முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு சட்டங்கள் இருக்குது. இந்த ஒரிஜினல் ஆக்ட் ஒன்று இருக்குது, அந்த ஆக்டை தான் இங்கே அமெண்ட் பண்ணுறாங்க. 1969 கொண்டு வந்த ஆக்ட், பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுகள் அல்ல அதுக்கு மேலே பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யாமல் இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக ஃபேக்காக சில விஷயங்கள் வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும், அண்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு வந்து பதிவு செய்கிறதா இருந்தால் மிக எளிதாக கொண்டு வரணும். அண்டு அந்த பதிவு செய்கிற விஷயங்களை மாடர்ன் ஆக்கிறதும் அண்ட் அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுமா தான் இந்த பில் வந்து நோக்கம் கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபாவில் இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு.
இப்போ பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். பர்த் அண்ட் டெத்து மட்டும் கிடையாது, சென்சஸையும் அவங்க தான் கனெக்ட் பண்ணுறாங்க. சென்சஸுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஆட்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாருமே ரேண்டமாக சென்சஸ்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சென்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோடல் ஆஃபீஸர் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வராங்க. ரைட்டா? இந்த பில்லுடைய ஸ்கீம்ஸ் வந்து முழுசாக தேவையில்லை, பட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அண்ட் மாடர்னைஸ் த சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிறப்பு இறப்பு இது சம்மந்தப்பட்டு திருமணம் விவாகரத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பேர் தான் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். சரியா? அப்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதும் டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் கொண்டு இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது மொதல் நியூஸு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். சரி, ரொம்ப நாளாகவே கோர்ட் ப்ரொசீடிங்கும் சரி, அதே போல் சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்லிமெண்ட் இவங்களுடைய அந்த லைவ் ப்ரொசீடிங்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளுடைய கோரிக்கை. இது மூலமாக கவர்னன்ஸில் டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும், வெளிப்படைத்தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குது. நீதித்துறை எப்போவுமே மூடப்பட்ட கதவுகளாகவே இருக்குது. நீதித்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, நீதித்துறையில் செயல்படக்கூடிய நடைமுறைகளும் சரி, நிறைய மூடப்பட்டதாகவும் நிறைய வெளியில் தெரியாததாகவும் ஒன்றும் இருக்கிறனால நீதித்துறையை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அதில் கோர்ட்ஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அதே போல் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ப்ரொசீடிங்கும் உண்டு. இப்படி இருக்கும்போது இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல உள்ள பிரச்சனைகளை இங்கே பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜஸோ அல்லது அட்வொகேட்டோ, குறிப்பாக ஜட்ஜஸை பற்றி பேசுகிறாங்க. ஜட்ஜஸை மார்க் பண்ணுறதுக்கோ ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை எடிட் பண்ணி போடுறதுக்கோ இந்த மாதிரி இதை சித்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு அவங்க பயந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுதந்திரமாக எதுவும் யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. இப்போ நாளைக்கு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பு வெளியில் எப்படி பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த தீர்ப்பை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஈவன் தோ அது ஒரு காமன் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்காகவே அந்த தீர்ப்பு வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க நீதியின் அடிப்படையில் அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, நீதியின் அடிப்படையில் எது சரின்னு தோணுதோ அதை தான் அவங்க செய்ய முடியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு சில வாதாடுகள் உண்டு. இங்கே பாருங்கள், எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மிஸ்லீடிங் எடிட்ஸ், தவறுதலாக வந்து சித்தரிக்கிறது. தவறுதலாக சித்தரிக்கிறதுனா நாட் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ இல்லை எதுவும் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரெக்டான ஒரு இடத்துல வெட்டினாலே தெரிஞ்சிடும், கட் பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும். அதை ரொம்ப அழகாக சித்தரிச்சிட முடியும். அவங்கள வந்து மிக மோசமாக அந்த வீடியோவை காட்டிட முடியும். உண்மையிலே அவங்க தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அதை முழுசாக பேசினா தான் நமக்கு புரியும். அவங்க பாதியாக போட்டு நம்மளை வேறு பக்கமாக மிஸ்லீட் பண்ணலாம். அடுத்து ட்ராலிங் ஆஃப் ஜட்ஜஸ்ஸு, லாயர்ஸு அண்ட் லிட்டிகன்ஸு யாரெல்லாம் இதுக்கு செய்கிறாங்களோ அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது. அண்ட் ரெப்புடேஷனல் ஹார்ம், அவங்களுடைய ரெப்புடேஷன் பாதிக்கிற விதமாக நடந்துக்கலாம். இந்த டிஜிட்டல் ஏஜில் இது ஒரு முக்கியமான கன்சர்ன். ஸோ நம்ம மெயின்ஸில் பேசும்போதுமே இந்த பாயிண்ட்டை ஒரு கன்சர்னாக வைக்கலாம். ஏன் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஓப்பன் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் பிரச்சனை, ஏன் நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சியை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதை ஒரு பதிலாக வைக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அன்ஆத்தரைஸ்டு சர்க்குலேஷன் ஆன் சோசியல் மீடியா. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணணும். நான் வேணான்னு சொல்ல வரல, பட் இது எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணணும். விச் இஸ் எ வெல்கமிங் ஸ்டெப். வந்து நாங்கள் மூடி மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லலை, இதை எப்படி சரியாக பயன்படுத்தணும், எப்படி கரெக்டாக அதை எடுத்துக்கணும், எப்படி நம்ம மிஸ்லீட்ஸ்லேருந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெல்கமிங் ஸ்டெப். ஸோ ஜுடிஷியரியை ரிஃபார்ம் பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜென்ரலாகவே ஜுடிஷியரியில் தேவையான ரிஃபார்ம்ஸுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும்னாலும் இந்த பாயிண்ட் எழுதலாம். அல்லது ஏன் இந்த டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். அடுத்து, இந்தியா லைக்லி டு ரிசீவ் பிலோ நார்மல் ரெயின்ஃபால் இன் ஆகஸ்ட். இது ஜாகிரஃபியில் ஒட்டு மொத்தமாக பேசப்படலை. இங்கே நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐஎம்டியோட ஃபோர்காஸ்ட் மோஸ்ட்லி உலக அளவுலேயே ஐஎம்டி வந்து ரொம்ப தரம் வாய்ந்த ஒரு ஃபோர்காஸ்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ அவங்களோடது மோஸ்ட்லி ப்ரிடிக்டபிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட்டோடைய மழைப்பொழிவு வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆகஸ்ட்டு செப்டம்பர் மழைப்பொழிவும் குறைவானதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் டைம் பீரியடில் நிறையா அறுவடைகள் தயாராக இருக்கிறனால மழைப்பொழிவு வந்து
சில அறுவடைக்கு தயாராக இருக்கிறதுக்கு மழை தேவையில்லை, பட் அறுவடைக்கு முன்பு உள்ள ப்ரொசீஜருக்கு மழை கண்டிப்பாக தேவை. ஸோ இதனாலே அக்ரிகல்ச்சர் பிரச்சனையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் ஆர் லைக்லி டு ரிமைன் அபவ் நார்மல் அக்ராஸ் மோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வழக்கமாக என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை விட அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்மர் முடிஞ்சு போச்சு, இன்னும் மோசமாக தான் இருக்குன்றாங்க. மினிமம் டெம்பரேச்சர்ஸும் வழக்கமாக இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். அதாவது இப்போ வழக்கமாக இப்போ வந்து 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னா, இது மினிமம் இது மேக்ஸிமம் எடுத்துட்டோம்னா இப்போ 37 to 39 இருக்கும். சரியா? நான் வந்து ஒரு 2 ரேஞ்சு சொல்கிறேன், அதுவே ரொம்ப பெரிய பேண்ட் வித்து. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இது அப்படியே எக்ஸாக்டாக எடுத்துக்காதீங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறோம். மினிமம் டெம்பரேச்சர் இது வந்து மினிமம் டெம்பரேச்சர், இது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் அபோவ் நார்மலாக இருக்கும், மினிமம் டெம்பரேச்சரும் அபோவ் நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்லைட்லி நம்மளுடைய டெம்பரேச்சர் எலிவேட்டடாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சம் ரீஜியன்ஸும் நல்ல மழை பெய்யலாம், ஸ்டில் அபோவ் நார்மல் ரெயின்ஃபாலும் பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ நமக்கு என்ன முக்கியம்னா இந்த டேர்ம் பாருங்கள், லாங் பீரியட் ஆவரேஜ். ஸோ வாட் இஸ் அ லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னா, த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஓவர் அ 30-year பீரியட். இதுதான் யாருடைய ஃபோர்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டியோட ஃபோர்காஸ்ட்டு. கடந்த 30 வருஷத்தில் மழைப்பொழிவோடைய ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆவரேஜ் தான் அவங்க லாங் பீரியட் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. பேர்லேயே இருக்குது, லாங் பீரியட் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? சராசரி பார்க்குறது. லாங் பீரியட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப காலத்துக்கு பார்க்குறது. அப்போ நம்ம கிளைமேட்னால எப்போ 20-30 வருஷத்துக்கு படிக்கிறது தானே கிளைமேட்டு. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஐஎம்டி வந்து கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1971 2020 வரைக்கும் உள்ள மழைப்பொழிவை தான் இங்கே அவருடைய ஆவரேஜ் தான் எல்பிஎன்னு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சன்டேஜை வச்சு டெஃபிசிட்டு, பிலோ நார்மல்னு சொல்கிறாங்க. நார்மல் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா, எனிதிங் பிட்வீன் 96% to 104% இருந்தால் தான் அவங்க நார்மல். இதை வந்து முக்கியமாக கேள்வி கேட்கலாம். ஐஎம்டியை பொறுத்தவரை இந்த எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எல்பிஏவை அவங்க நார்மல்னு சொல்கிறாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் நியூஸில் அடிக்கடி வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பேப்பர்லேயும் அதிகமாக வரனால இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ 96% to 104%. அப்போ பிலோ நார்மல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 90 to 95%. அப்போ இங்கே அதானே சொல்கிறாங்க, பிலோ நார்மல் தானே சொல்கிறாங்க. ஏன்னா 94%, 90 to 95%. லெஸ் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா டெஃபிசிட்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க, டெஃபிசிட். அதே போல் அபவ் நார்மல் அல்லது எக்ஸஸ்னால் 104 to 110. லார்ஜ் எக்ஸஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 110க்கு மேலே. சரியா? இதெல்லாமே பர்சன்டேஜ், மில்லிமீட்டர் கிடையாது. நம்ம மில்லிமீட்டரில் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ். சரி, இதெல்லாமே ஐஎம்டியோட கிளாஸிஃபிகேஷன். ரைட்டா? அடுத்து இது கூடவே எல்னினோ சொல்கிறாங்க. எல்னினோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா குழந்தை இயேசு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு ஸ்பானிய வார்த்தை. ஆக்சுவலாக பைப்ளிக்கல் ஸ்டோரி படி இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம சவுத் அமெரிக்கா இருக்கு இல்லையா, சவுத் அமெரிக்காவுடைய மேற்கு கோஸ்ட்டில் மழைலாம் ரொம்ப ட்ராட்டாக இருக்கும். இந்த பக்கம் மேற்கு பக்கம் இங்கே தான் அந்த இவங்கள்லாம் இருக்காங்க, அட்டகாமா பாலைவனம் அந்த மாதிரி பகுதியெலாம் இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து எப்போவுமே ட்ரையாக தான் இருப்பாங்க. இந்த பக்கம் யார் இருப்பான்னா ஆஸ்திரேலியா இருப்பாங்க. ஆஸ்திரேலியா வரைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு, வர மாட்டேங்குது, மாற்றி வர நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த பக்கம் இந்தியா இருக்கும் இல்லையா. நான் வந்து கரெக்டாக ஸ்கேல் மெயின்டைன் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோம். இந்தியா இருக்குது, இங்கேருந்து சின்ன சின்ன இந்தோனேஷியா ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் இது வந்து பசிபிக் ஓசன் இல்லையா, பசிபிக் ஓசனுடைய ஈஸ்டர்ன் பார்ட், இது பசிபிக் ஓசனுடைய வெஸ்டர்ன் பார்ட். இங்கே எப்போவுமே ரெயின்ஃபால் இருக்கும், இங்கே எப்போவுமே ட்ரையாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் ஆகிடும். இந்த இடத்துல ரெயின்ஃபாலும் இந்த இடத்துல ட்ரை கண்டிஷனும் வரும். ரைட்டா? அப்படியே இங்கேயும் நடக்கும். இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்துடும், அப்போ இங்கே இடத்துல ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை வீக்கன் பண்ணும். பட் நாட் ஓன்லி எல்னினோ வந்தாலே நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் பாதிக்கும்னு கிடையாது. ஏன்னா எல்னினோவோட ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் இந்தியன் ஓசன் டைபோல். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இல்லை நமக்கு நியூஸில், அதனால் ஜஸ்ட் இந்தியன் ஓசன் டைபோல்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய, மழையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்லை. ஸோ எல்னினோனா என்ன அப்படின்னா ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும். சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரை கண்டிஷன் மழையாகவும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மழையாக இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரையாகவும் மாறும். இதனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் பாதிக்கப்படும். ரைட்டா?
ஸோ இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும் லானினா. இதனால் வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபால் கிடைக்கும். எக்ஸஸ் ரெயின்ஃபால்னால் நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளட் வந்துடும். சென்னை வந்து வறட்சியில் கூட தாங்கிடும், ஆனால் ஃப்ளட்டில் தாங்கவே முடியாது சென்னை. தமிழ்நாடு முழுக்கும் சரியா ஃப்ளட்டில் வந்து மாட்டிக்கிறோம். அண்ட் ரொம்ப குளிராக இருக்கும். இதே போல் தான் எல்னினோவும் டெம்பரேச்சர் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். இப்போயும் பார்த்தோமே எல்லாம் சொல்கிறாங்க டெம்பரேச்சர் எலிவேட்டடாக இருக்கும் தானே சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்து என்விரான்மெண்ட் எக்காலஜி. கேபினெட் அப்ரூவ்ஸ் பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா. சூர்யா அப்படின்னா நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி, சன்லைட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. ரைட்டாக சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன். சூரிய கர் சர்கர் சூரிய யோஜனா அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, சூரிய கர் யோஜனா அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. அது வந்து என்னது, ரூஃப் டாப் வீட்டில் ரூஃப் டாப்பில் சோலார் பேனல் போடுறது. அது ஒரு ஸ்கீம். சரோவர்னாலே வாட்டர் ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது. இந்தியாவில் ஏற்கனவே ஃப்ளோட்டிங் ரிவர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வர். ஓம்காரேஸ்வர் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு அஸ் வெல் அஸ் வேர்ல்டோட லார்ஜஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட். கிட்டத்தட்ட 200 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து 600 மெகாவாட். இந்த 600 மெகாவாட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய உற்பத்தி திறனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா. ஸோ இதுக்குன்னு மொத்தமாக இப்போ எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் இருக்கோ அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாத்துலேயுமே இதை கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம், 5070 கோடி. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. டார்கெட் 5000 மெகாவாட், அதாவது 5 ஜிகாவாட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் கெப்பாசிட்டி 2030-31. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் 1 மெகாவாட்டுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து மஸ்ட் இன்க்ளூட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அட்லீஸ்ட் 2 hours ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வழக்கமாக இருக்கிறது தான். பட் இங்கே ஏன் பர்டிகுலராக பேசுகிறாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் என்ன பண்ணுறாங்க, கிரிட் கனெக்டடாக வச்சுருவாங்க. கிரிட் கனெக்டட் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் ஆகிருக்கும் தெரியுமா, நம்ம வீடுகளுக்கெலாம் கனெக்ட் ஆகும் இல்லையா கிரிட்டு. அதை தான் இந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை தான் கிரிட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்போ வழக்கமாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த டெய்லி அந்த பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டரி சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி பண்ணி வைப்போம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸ். ரைட்டா. ஸோ பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா 2030-31 5 ஜிகாவாட் அளவுக்கு ஃப்ளோட்டிங் சோலார் கெப்பாசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். வேர்ல்டோட லார்ஜஸ்ட் அண்ட் இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட் இந்தியாவில் இருக்குது. ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷில் இருக்குது. சரியா. ஓம்காரேஸ்வர் பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து 68% ஆஃப் வாட்டர் சாம்பிள்ஸ் நியர் போபால் கேஸ் ட்ராஜடி சைட் ஷோ சீவரேஜ் கண்டாமினேஷன். ஸோ இது வந்து ஒரு போபால் கேஸ் ட்ராஜடி விஷயம்ன்றனால கொண்டு வந்தேன். பட் சீவேஜ் கண்டாமினேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீவேஜ் கண்டாமினேஷன் எந்த ஒரு முனிசிபாலிட்டியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு முனிசிபாலிட்டியில் இருக்கீங்க, அர்பன் முனிசிபாலிட்டிலாம் நாட் ஜஸ்ட் முனிசிபாலிட்டி, ஏதாவது ஒரு அர்பன் சைட்டில் இருக்கீங்க, ஏதாவது பாதாள சாக்கடை இருக்குது, வாட்டர் கண்டாமினேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது வந்து சீவேஜ் கண்டாமினேஷன் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இம்ப்ராப்பர் பிளானிங். சரியா. இந்த இம்ப்ராப்பர் பிளானிங்கை நீங்கள் மெயின்ஸில் எழுதும் போது இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரி ரீசெண்டாக கூட போபாலில் இந்த மாதிரி ஒரு சீவேஜ் கண்டாமினேஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்பன் பிளானிங்க்கு வந்து ஏன் வந்து முக்கியமாக நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஃபெக்டிவாக எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைட் பை த சிவிக் பாடி இன் கேஸ் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆர் ரிப்போர்ட்டட்லி டெஸ்டட். கேஸ் அஃபெக்டட் ஏரியானா இந்த போபால் விஷவாயு தாக்குதல் ஏற்பட்ட பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு வழங்கப்படுற தண்ணியை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 68% ஆஃப் சாம்பிள்ஸில் ஃபீக்கல் காலிஃபார்ம் இருக்குது. ஃபீக்கல் காலிஃபார்ம்னா அது கழிவுகள் இருக்குது. எந்த கழிவுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீக்கல் காலிஃபார்ம் இண்டிகேட்ஸ் பாசிபிள் கண்டாமினேஷன் பை சீவேஜ் ஆர் ஹியூமன் அல்லது அனிமல் வேஸ்ட். இங்கே சொல்லிட்டாங்க. ஆக்டிவிஸ்ட் ஹவ் டிமாண்டட் அர்ஜென்ட் ஆக்ஷன் டு என்ஷூர் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ரெகுலர் மானிட்டரிங். காற்றுலேயே விஷம் பரவுச்சு, தண்ணிலையும் விஷம் பரவுது, எல்லாத்துலேயுமே விஷம் தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே விஷமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. எக்கனாமி. யூனியன் கேபினட் எக்ஸ்டென்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிசான் ஸ்கீம். கிசான்னா என்னது, இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, கிசான் சம்மன் நிதி. சம்மன் நிதி ரைட்டா. பட் இஸ் கிசான் சம்மன் நிதி. இது வந்து ஃபார்மர்ஸுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. ரைட்டா. 6000 ரூபாய் கொடுக்குறாங்க எலிஜிபிள் ஃபார்மருக்கு பெர் இயருக்கு. 3 டேர்மில் கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. ரைட்டா. இதுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடி மானிய பரிவர்த்தனை மூலமாக வழங்கப்படுது. இது வரைக்கும் 2026-27 முடியுது. ஸோ இதை 30-31 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 5 வருஷம் முடியும் போது
எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக முக்கியமான ஸ்கீமாக இருக்குது, இல்லை அவங்களுடைய டார்கெட் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியல, இல்லை பொலிட்டிக்கலாக அது இம்பார்ட்டண்டான ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ண போதெல்லாம் நியூஸில் வரும். அது நியூஸில் வரும்போதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொதல் விஷயம் அதோட அப்ரிவேஷன் கிசான் சம்மன் நிதி, அதான் கிசான்ங்கிறது. சரியா? அதே போல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 3.15 லட்சம் கோடி. ஒரு ஃபார்மருக்கு எவ்வளோ வழங்கப்படுது? வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணையாக வழங்கப்படும். நேரடி மானிய பரிவர்த்தனை மூலமாக, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. எப்போ லான்ச் பண்ணாங்க? 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். அப்வியஸ்லி மேக்ஸிமம் இவங்க தான் இருப்பாங்க. பட் சில இதுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த மினிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்லாம் அடிச்சிடலாம். கேபினெட் அப்ரூவ்ஸ் நேஷனல் ஆஃப் ஷோர் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கீம். சமுத்திர மந்தன். இந்த மாதிரி ஹிந்தியில் பேர் வச்சுட்டு போயிடுறாங்க, நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சமுத்திர மந்தன், சமுத்திரனா கடல் தெரியும், சமுத்திர மந்தன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கடற்கரை பகுதிகள் இருக்குல்ல, இந்த கோஸ்டல் பகுதிகள் இருக்குல்ல, இந்த கோஸ்டல் பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. முதல்ல 14 நாட்டிக்கல் மைலில் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படிம்பாங்க. 12 நாட்டிக்கல் மைலை டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் இருக்கும். இதை கண்டேஜியஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் உள்ள 200 நாட்டிக்கல் மைலு EEZ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதில் இந்த முதல் இனிஷியல் 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையிற மாதிரி அர்த்தம். ரைட்டா? இந்த கண்டிஜியஸ் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்தியாவுக்குள்ள ஒரு பார்டர் மாதிரி, இந்தியாவுக்குள்ளே நுழையிறது. நீங்கள் பெர்மிஷன் வாங்கினா அந்த கண்டிஜியஸ் ஜோனில் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பொதுவாக முன்னாடியே வாங்கிட்டு தான் வருவாங்க. ஒருவேளை ஏதோ தவறுதலாக வர்றீங்க அப்படின்னா, கடல்லேருந்து யாரோ வராங்க, தவறுதலாக வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஜியஸ் ஜோனில் நின்று தான் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே நுழையணும். டெரிட்டோரியல் சி முழுக்க அவங்களுடைய பொறுப்பு. ரைட்டா? அண்ட் 200 நாட்டிக்கல் மைல் இருக்குல்ல, அதில் யார் வேணாலும் வந்து செல்லலாம். ஆனால் அங்கே எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் பொறுப்பு இல்லை. அந்த எல்லா எக்கனாமிக் பொருட்களும் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்தியாவுக்கு சொந்தம். இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு பரந்துபட்ட ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம், மைனிங் பண்ண போகிறோம். இதுதான் சமுத்திர மந்தன். நேஷ்னல் ஆஃப்ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கீம். அவுட்லே 84,000 கோடி. இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் 30-31 வரை. நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதை பார்த்தோன்னே மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்னு போட்டுருவோம். காஷன். இந்த மாதிரி அனாமலியாக இருக்கிறத நல்லா காஷனாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. வழக்கமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, டிஎன்பிசிஆர், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிஆர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்டுருவாங்க. நீங்கள் படிச்சிருவீங்கன்னே கேட்டுருவாங்க. ஆனால் இது யாருக்கு அப்படின்னா, அந்த சமயோசிதமாக யோசிக்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க தெரியுமா? சமுத்திர மந்தன், கடல் சம்மந்தப்பட்டது. அப்போ எர்த் சயின்ஸ் தானே வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் மொதல் ஆப்ஷனே பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ்ன்னு. ஓகே, ஆஃப்ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்கீம். ஸோ பெரும்பாலும் எதுக்கு தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க? இந்த மெட்ரிக் டன் ஆஃப் ஆயில் ஈக்குவலண்ட். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஆயில் எடுக்கிறது தான் முக்கியத்துவம் செலுத்துகிறோம். ஹைட்ரோ கார்பன் கேஸஸ் எடுக்கிறது, நேச்சுரல் ஆயில் எடுக்கிறது, இதெல்லாம் கடற்கல்ல அதிகமாக இருக்கும். ரைட்டா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய க்ரூட் ஆயில் டெபாசிட்டை குறைச்சிக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ட்ரம்ப் அனௌன்சஸ் காசா டீல். ஹமாஸ் சீக்ஸ் இஸ்ரேல் வித்ட்ரால். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அது ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட்னு அவர் சொல்லிக்கிறாப்படி. ஹமாஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு தயார், ஆனால் ப்ரொவைடட் தட் இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா முழுக்க விலகி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டிஸ்ஆர்மம் பண்ண அவங்க வெளியே வரணுன்றாங்க. பட் இஸ்ரேலிருந்து பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானி வந்த பதிலும் சொல்லலை. மாறா இஸ்ரேல் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அங்கேருந்து வெளியவே வருவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இது வழக்கமாக நடக்கிற 2 நாட்டுக்கு இடையில் நடக்கிற சண்டை தான். அந்த சண்டையில் இப்படி தான் இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனையில் POKல இதுதான் நடந்துச்சு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, இந்த காஷ்மீர் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போனதுக்கு வந்து இதுதான் காரணம். பாகிஸ்தான் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாங்க, இந்தியா அவங்களை வெளியே போகிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ 2 பேர் நின்றுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு UN வந்துட்டான். இந்த 3வது ஆள் அவரால் தலையிட்டான். அவன் என்ன சொல்கிறான்? அப்படியே நின்றுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறான். நம்ம இங்கே பிளபிசைட் வச்சுக்கலாம்னு சொல்கிறான். அந்த பிளபிசைட் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 படையினரும் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க.
ரைட்டா. இப்போ இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை வெளியே போக சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானை வெளியில் போங்கன்னு இவங்க சொன்னாங்க. இதெல்லாம் 1960s நடந்த கதையை சொல்கிறேன். அந்த இண்டிபெண்ட் ஆன டைம் பீரியடில் நிறைய சண்டை வரும் காஷ்மீருக்காக. அப்போ வெளியே போங்கன்னு சொன்னாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி போகணும்னு கடைசி வரைக்கும் ஒருத்தன் போக மாட்டேன்ட்டானுங்க. காஷ்மீரை வந்து 3 துண்டாக பிரிச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் இருக்குது, பாகிஸ்தான் கொஞ்சம் இருக்குது, அண்ட் சீனா கொஞ்சம் இருக்குது. சீனா அவன் சைலண்ட்டாக ஆக்குபை பண்ணிட்டான் ஆக்சைச்சனை. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே கதையை தான் இங்கேயும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஹமாஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ பாலஸ்தீனை இல்லை மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதியான காசா ஸ்ட்ரிப் பகுதியை ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1917 காலகட்டங்களில் தான் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு பாலஸ்தீன் பகுதிகள், அந்த மாதிரி மத்திய வெஸ்டர்ன் ஏசியாவில் உள்ள பகுதிகள் எல்லாமே. இதில் ஜூஸுக்குன்னு ஒரு லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாலஸ்தீனில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 1940s வரைக்கும் பாலஸ்தீன் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அண்ட் அப்போவே இஸ்ரேல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இஸ்ரேலும் விடுதலை அடைஞ்சிட்டாங்க, பாலஸ்தீனும் விடுதலை அடைஞ்சிட்டாங்க. விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் அராப் வார் வந்துச்சு. அந்த அராபு இஸ்ரேலிஸ் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய சண்டையோட விளைவாக நடக்கிறது தான் இப்போ வரைக்கும் உள்ள பிரச்சனை. 2000s காலகட்டங்களில் தான் ஹமாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் ஆகிறாங்க. ஸோ பாலஸ்தீனியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. அதே போல் இஸ்ரேல்ஸ் வந்து நிறைய அட்டூழியம் பண்ணுறதாகவும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இன்னசென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் சரி இன்னசென்ட் பீப்புள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஹமாஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ஆட்சிக்கு வந்த ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நடந்த அட்டாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ரீசெண்டாக நடந்த அட்டாக் 2 பேரும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திக்கிறாங்க, டெமாலிஷ் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய சதி திட்டங்கள் மற்றும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஹமாஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஹமாஸை அழிக்காமல் போக மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் குதிச்சிட்ருக்குறாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நடுவில் மிடில் பண்ணுறதுக்கு உலகத்துக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்கா இருக்கா அப்படியா, அவங்க வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இதை தான் நியூஸாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஹமாஸ் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறதுக்கு இறங்கி வந்திருக்காங்க. ப்ரொவைடட் தட் இஸ்ரேல் வெளியே போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷன். இந்தியா யூகே ரிலேஷன் ஸ்ட்ரென்தன் ஆஃப்டர் ட்ரேட் டீல். சரி, நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் பாருங்கள், ஆண்டி பன்ஹாம். இப்போ இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆகிறாங்க, இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிஸோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆனாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த கவுண்டர் பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க, இல்லை தொடர்பு கொள்வாங்க, இல்லை சந்திப்பாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இல்லை இம்பேக்ட் உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எப்பவும் வழக்கம் போல் ஒரு 20% ஆஃப் கொஸ்டினுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. ஸோ அதனால் 100% ஆஃப் கொஸ்டினுக்கும் ஏதோ மீனிங் இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த 20% ஆஃப் கொஸ்டின் ரேண்டம் ஸ்டப்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்கள் குழம்பணும், நீங்கள் டென்ஷன் ஆகணும், எதுக்குடா இந்த எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த பிரச்சனையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆண்டி பன்ஹாம் தான் புதுசாக யூகேனுடைய பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய கவுண்டர் பார்ட் இந்தியா இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்க இல்லையா, அவங்க டெலிஃபோன் மூலமாக பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து ஜூலை 15 ஆப்ரேட் ஆகிருக்கு. 15 ஜூலை 2026 நடைமுறைக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த நடைமுறை வந்த உடனே இங்கேயும் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கார் இல்லையா, அப்போ அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. இது போக இருக்க ஸ்காட்டிஷ் சால்மன் நினைக்கிறேன், ஸ்காட்டிஷ் சால்மன் மீன் ஒன்று இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோடைய டேரிஃப் இல்லாத ஒரு ஷிப்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. அதையும் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கொடுத்தாங்க. இந்தியா ரிசீவ்டு ஃபஸ்ட்டு டேரிஃப் ஃப்ரீ ஸ்காட்டிஷ் சாலமன் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னா, எஃப்டிஏ படி நடைமுறைப்படுத்தினால நமக்கு வந்து சாலமன் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு. சாலமன் மீன் ஃப்ரீயாக வந்திருக்கு பாருங்கள். ஹைலைட்ஸ், இந்தியா அண்ட் யூகே ரீஅஃபார்ம்டு தேர் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அப்போ இந்தியாவும் யூகேவுடைய அந்த பைலேட்டர் ரிலேஷன்ஷிப்போடைய லெவல் என்னன்னு கேட்பாங்க. நாம் இப்போ எப்படி இருக்கோம், காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். காம்ப்ரிஹென்சிவ்னா ஒருங்கிணைந்த அல்லது ஒருமித்த இல்லை அனைத்தும் கலந்த மல்டி டொமைன்ஸ்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க, எக்கனாமியில் மட்டும் இருக்க மாட்டாங்க. எக்கனாமி, செக்யூரிட்டி, கல்ச்சர், பீப்புள் டைஸு, டெக்னாலஜி, ஏஐ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி எல்லாமே தான் காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது மீனிங். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா முக்கியமான அல்லது யுக்தி சார்ந்த அப்படிங்கிறது மீனிங், ரைட்டா.
அப்போ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கும் யூகேக்கும் உள்ள ரிலேஷன். தே pledged to maximize opportunities created by the India-UK FTA which became operational 15 July 2020. சொன்னேன் இல்லையா, யூகே reiterated commitment to the technology security initiative. ஸோ பாருங்கள், டெக்னாலஜி செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தது யார்? யூகே. ஸோ இதில் இந்தியாவோட கமிட்மெண்ட்டை கேட்குறாங்க. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எதோட ரிலேட்டட் அப்படின்னா, இந்த ஏஐ அண்ட் அதர் தொடர்பான டெக்னாலஜிஸ் இருக்குது இல்லையா, இந்த டெக்னாலஜி என்ன தான் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் இதனால் மனித குலத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதனால் எத்திக்கலாக உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய ஐடியா. லீடர்ஸ் ஆல்சோ டிஸ்கஸ் த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ். இதனாலையும் தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பார்க்க போகிறோம். அது நம்ம பின்னாடி பிளேஸ் நியூஸில் பார்க்கலாம். அடுத்து வந்துருச்சு இந்த காசா ஸ்ட்ரிப். இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைனால தான் இந்த காசா ஸ்ட்ரிப் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டோட்டல் இஸ்ரேல், ரைட்டா? இந்த இஸ்ரேலில் பாருங்கள், இன்க்ளூடிங் காசா ஸ்ட்ரிப் அண்ட் த வெஸ்டர்ன் பேங்க். இந்த காசா ஸ்ட்ரிங் அண்ட் த வெஸ்டர்ன் பேங்க் தான் யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாலஸ்தீன் லெவலில் ஹமாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், காசா ஸ்ட்ரிப்பு, இது வந்து வெஸ்ட் பேங்க். அண்ட் இதில் டெட் சி இருக்குது பாருங்கள். இந்த டெட் சி ரொம்ப முக்கியமானது. டெட் சிக்கு ரொம்ப விசினிட்டியில் இருக்க ஜெருசலம். இந்த ஜெருசலமுக்கு தான் சண்டை, ரைட்டா? டெல் அவிவ் தான் யாரோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட கேபிட்டல். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜெருசலேம் எங்களோடதுன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்கோம். ஸோ இந்த இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பாருங்கள், நார்த்தில் லெபனான் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் சிரியா இருக்குது, அண்ட் ஈஸ்ட்டில் ஜோர்டான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஜோர்டான். ஸோ ஃபுல்லாக ஈஸ்ட்டில் ஃபுல்லாக சரண்டர் பண்ணியிருக்கு, ஜோர்டான் சரண்டர் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் சினாய் பெனின்சுலா வரும், ஈஜிப்ட்கிட்ட இருக்குது. ஓம்காரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு. இது பிளேசஸ் இன் நியூஸ் தான், ஆனால் இது மோர் ஆஃப் நம்ம இதோடைய மேப் லொக்கேஷனை விட இதோடைய ஃபீச்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சரியா? எந்த ரிவரில் இருக்குது பாருங்கள், நர்மதா ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் வந்து வச்சுருக்காங்க. பில்ட் ஆன் த பேக் வாட்டர் ரிசர்வியர் ஆஃப் த ஓம்காரேஸ்வர் டேம். ஓம்காரேஸ்வர் டேம்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆனது அந்த மத்திய பிரதேஷ், சரியா? டீடைல்ஸ் பண்ண நர்மதா ரிவரில் மத்திய பிரதேஷில் இருக்குது. கெப்பாசிட்டி 600 மெகாவாட் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து 90 மெகாவாட் அண்டு 126 மெகாவாட் 200 மெகாவாட் கிட்ட ஆப்ரேஷனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ க்ளீன் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறாங்க. சேவ்ஸ் வாட்டர் பை லோவரிங் எவாப்ரேஷன் ஆன் த ரிசர்வயர். ஸோ இதில் ஒரு டிபேட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வாட்டர் ரிசர்வயர்ஸை இந்த மாதிரி அதோடைய எவாப்ரேஷனை கட் பண்ணுறது வந்து நம்மளுடைய ரெயின்ஃபாலை ஹியூஜாக இம்பேக்ட் பண்ணும், நம்ம அந்த அதிக அளவு கொண்டு வந்தோம்னா ஹியூஜாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. பட் இந்தியா வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஜென்ரலாகவே ஏரில் மாய்ச்சர் ஜாஸ்தி. இன்னொன்று, இந்த மாதிரி நர்மதா அண்ட் அதோடைய வெஸ்டர்ன் பேங்க்ஸ் பகுதியெலாம் யூஸ்வலாகவே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் ரீஜனும் அவ்வளோ ரெயின்ஃபால் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் அளவு பெரிய அளவுக்குலாம் பாதிக்கப்படாது அப்படிங்கிறது இந்த ஃப்ளோட்டிங் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஆதரவாக உள்ள வாதங்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பெர்ஷியன் கல்ஃப்னால் யார்? ஈரான் வர்றாங்க. அண்ட் ஈரானை தான் சுற்றி இருக்குது ஃபுல்லாக. அண்ட் இந்த பக்கம் யூஏஇ இருக்குது. இது வந்து ஒமன், இங்கே பாருங்கள், ஒமன், யூஏஇ, கல்ஃப் ஆஃப் ஒமன் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே மாற்றி கூட கொடுக்கலாம், இந்த மேப்பாக கொடுத்து இது வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன், இது வந்து பெர்ஷியன் கல்ஃபு, இதில் எது கரெக்டாக மேப்பில் பொருந்திருக்கு அப்படின்னும் கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், பஹ்ரைன், கத்தார்லாம் இருக்காங்க சுற்றி. ஸோ குவைத் இருக்குது, ஈராக்குக்கு பாருங்கள், ஈராக்கு, ஈரானு, குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, ஈரானு, யூஏஇ, ஒமன், இவ்வளோ பேர் இருக்காங்க பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ளே. இந்த பெர்ஷியன் கல்ஃபோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. கியோட்டா, இந்த கியோட்டா வந்து ஸ்பெயின் மொராக்கோ பார்டரில் இருக்குது. நல்லா பாருங்கள், இது வந்து மொராக்கோ. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுடைய நார்த் வெஸ்ட் பார்டரில் இருக்கும். இப்படி இருக்கும்ல ஆஃப்ரிக்கா. ஒரு மாதிரி நெளிஞ்சிருச்சு ஆஃப்ரிக்கா, ரைட்டா? இந்த பக்கம் இருக்குல்ல, இதுதான் மொராக்கோ. மொராக்கோவில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் இருக்கும். அந்த மலைத்தொடர் பேர் அட்லஸ் மவுண்டைன்ஸ். இந்த மொராக்கோவுடைய அட்லஸ் மவுண்டைன்ஸும் இந்த மெடிட்டரேனியன் சீயோடைய ப்ரெசன்ஸும் தான் இந்த இடத்துல ஒரு ரிமார்க்கபிளான மெடிட்டரேனியன் கிளைமேட்டை க்ரியேட் பண்ணும். மெடிட்டரேனியன் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சம்மரில் தான் வெட்டாக இருக்கும், அதாவது மழை பெய்யும், ரெயின்ஃபால். வின்டர் எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் மெடிட்டரேனியன் கிளைமேட்டில் சம்மரில் ட்ரையாகவும் வின்டரில் ரெயின்ஃபாலும் இருக்கும். ஸோ வாட் இஸ் அ மெடிட்டரேனியன் கிளைமேட்னு கேள்வி கேட்டாங்கன்னா,
சம்மர் ட்ரை, வின்டர் ரெயின்ஃபால், இந்த ஃபியூச்சர் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே மெடிட்டரேனியன் கிளைமேட் உள்ள கொண்டிருக்கக்கூடிய பிளேசஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 2 பகுதி இங்கே தான் வந்து ஜிப்ரால்டர் இருக்குது. ஸோ இதுதான் கீ டு மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிட்டரேனியன் சீக்கும் அட்லாண்டிக் ஓசனும் கனெக்ட் ஆகக்கூடிய பகுதி இதுதான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் தான் கனெக்ட் பண்ணோம். இது ரொம்ப நேராவாக இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷனாக இருக்கும். இதில் வடக்கில் இருக்கிறது வந்து ஸ்பெயின். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்த பின்னாடி இவங்க இருந்து சவுத்தில் இங்கேக்குள்ளே ஒரு சில பகுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெயின் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டருக்கு நார்த்துலையும் சரி சவுத்துலையும் சரி யார் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான் இருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இருக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் இங்கே தான் இருக்குது. இது ஆஃப்ரிக்கா. இந்த பகுதி மட்டும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருக்குது. இதுதான் கியோட்டா. இப்போ இந்த கியோட்டா வந்து ஒரு இண்டிபெண்ட் அட்டானமஸான ஒரு பகுதியாக இருக்குது ஸ்பெயின் கிட்ட. இப்போ இவங்க இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்குள்ளே நுழைகிறாங்க. ஒரு 5 மைல் அளவுக்கு கடலில் நீந்துனாங்க அப்படின்னா ஸ்பெயினுக்குள்ளே நுழைஞ்சிடான். ஸோ இங்கே உள்ள ரெஃப்யூஜிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அடைச்சி வச்சுருக்க ரெஃப்யூஜிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடலுக்குள்ளே குதித்து அவங்க கடலை கடந்து எல்லையை கடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 60,000 பேர்கிட்ட போயிருக்காங்க. நிறையா பேர் இறந்துட்டாங்க. உடனே மற்ற நாடுகள் எல்லாமே ஸ்பெயின் கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸை பூரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா ரெஃப்யூஜிஸ் அவங்களோட யூரோப்பியன் யூனியன் கூட கண்ட்ரிஸ்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இது வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும். இன்றைக்கி பார்த்த நியூஸில் இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த நியூஸில் வரும். ஸோ இது வந்து ஒரு க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த பிளேஸ் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதோட நம்ம இன்றைக்கான இந்த நியூஸ் செஷனை முடிச்சுக்கலாம். இது வந்து டேக் ஒரு டெய்லி அஃபேர்ஸ் கம்பெனியன் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் ஃபுல்லாக பெர்ஃபெக்ட் பண்ண முடியல. போக தான் பெர்ஃபெக்ட் பண்ண முடியும். பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகிருக்கு அல்லது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இன்னும் நான் என்ன மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது சம்மந்தப்பட்டு நம்ம வாரம் ஒரு தடவை இந்த வாரத்தில் பார்க்குற நியூஸ் எல்லாமே சாட்டர்டே ஆர் சண்டே ப்ராபப்ளி பார்க்கலாம். சண்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு Q&A செஷன் மாதிரி வைப்போம். ஃபுல்லாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடியுமோ எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேயா? இது தொடர்ந்து நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் போக ஆன் த கோலை நம்ம அதை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். அண்ட் மறுபடியும் நம்ம சேனலை ஆக்டிவாக கொண்டு வருவோம். அண்ட் ஜிகேக்குள்ளே எல்லா டாபிக்ஸும் 1 by 1 வந்து கான்செப்ட் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே வருவேன். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து. தேங்க்யூ.